ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாலிவுட் ஹப் தமிழ். நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாலிவுட் சினிமாவிலேயே மிகப்பெரிய ஈவெண்ட் தான் அது சாண்டியாகோ காமிக்-கான் ஈவெண்ட் தான். ஸோ 2024 சாண்டியாகோ காமிக்-கான் ஈவெண்ட்டை அடுத்த மாதம் ஜூலை 25 28 வரை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் நம்ம மார்வல் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. டெட்பூல் அண்ட் வூல்வரின் மூவி ரிலீஸ் ஆகிற சேம் டேட்டில் தான் சாண்டியாகோ காமிக்-கான் ஈவெண்ட்டும் நடக்க போகுது. ஸோ இதில் மார்வல் அவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க, அதுவும் ஹால்-ஹெச் பேனலில். ஸோ இந்த ஈவெண்ட்டில் அப்கமிங் மூவிஸ் என்னென்ன ப்ரெசென்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த 2023 ரிலீஸ் ஆன மார்வல் மூவிஸ் மோஸ்ட்லி எல்லாமே ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த தடவை அப்கமிங்கில் ஃபேஸ் 6 அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபேஸ் 6ல் என்னென்ன மூவிஸ் வரலாம்னு பார்த்தீங்கன்னா, தோர் 5 மூவி வரலாம். அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் அவெஞ்சர்ஸ் 2026 2 அவெஞ்சர்ஸ் மூவி வருது. அவெஞ்சர்ஸ் 5 அப்புறம் அவெஞ்சர்ஸ் தி கேங் டைனஸ்டி 2 அவெஞ்சர்ஸ் மூவி வருது. ஸோ இந்த மூவிக்கான கேஷ் டீட்டெயில்ஸை மார்வல் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்வல் அப்கமிங்கில் நிறைய சீரீஸ் அண்ட் அனிமேஷன்ஸ் சீரீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அப்டேட் கூட கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சீரீஸில் பார்த்தீங்கன்னா மூன் நைட் சீசன் 2, அப்புறம் மிஸ் மார்வல் சீசன் 2, அப்புறம் ஹாக்காய் சீசன் 2, அப்புறம் வாட் இஃப் சீசன் 3, இதுக்கான அப்டேட் கூட கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்வல் நிறைய ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் வேறு பிளான் பண்ணியிருக்கிறதா நிறைய ரூமர்ஸ் வந்துருக்கு. அது என்ன சீரீஸ்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் சஃபருக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் பண்ண போன சொல்லியிருக்காங்க. இது ஒரு சில ரூமர் தான், பட் அந்த ப்ரெசன்டேஷனில் மார்வல் சொல்கிறாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அனிமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாட் இஃப் சீசன் 3 அப்புறம் நோவா ப்ராஜெக்ட் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறைய அப்டேட் கூட அப்கமிங்கில் கொடுத்துருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரோக்கி சீசன் 3 வருமா என்ன கேட்டிங்கன்னா, அது கேள்விக்குறி தான். ஸோ அது கொஞ்சம் டவுட்டு தான். பட் ஒன்றுமே வெப் சீரிஸுக்கான நிறைய அப்டேட்டு கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபேஸ் 4 தான் பயங்கர ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஃபேஸ் 6 கொஞ்சம் மார்வல் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ நல்ல ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஷாங்ஷி லெஜண்ட் ஆஃப் டென் ரிங்ஸ் அந்த மூவிக்கான பார்ட் 2 அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு எந்தெந்த மூவிக்கெலாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னென்னா, இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன X-Men 97 சீரீஸ் ரொம்பவே ஒரு சூப்பராக போயிட்டு இருந்தது. ஸோ அந்த சீரீஸுக்கு சீசன் 2 அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மல்டிவர்ஸ் சாகாவுக்கு அப்புறம் மியூட்டன்ட் சாகா, அதாவது X-Men மூவிஸ், அது கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு X-Men சீரீஸ், அதாவது மியூட்டன்ட் சாகாவில் பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வூல்வரின் மூவி மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த மூவி இந்த வருஷம் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகுது. அது இந்த மூவி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து இதில் நிறைய தனித்தனியான ஸ்பின் ஆஃப் மூவி, சோலோ ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் டீம் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். X-Men ஃப்ரான்ச்சைஸ் மூவிஸ் ஏதாவது சாண்டியாகோ காமிக்-கான் ஈவெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அப்படிங்கிறது. வேறு என்னென்ன அப்டேட் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத, வேறு என்னென்ன மூவிக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஈகராக ஒரு மூவிக்காக ஹல்கோட சோலோ ப்ராஜெக்ட்டுக்கு ஈகராக வெயிட் பண்ணுவீங்க. பட் அது கொஞ்சம் வருமா, ஹல்கோட சோலோ ப்ராஜெக்ட் வருமாங்கிறது கேள்விக்குறி தான். வெயிட் பண்ணி பார்ப்பேன். அதை பற்றி எதாவது அப்டேட்டும் இன்னும் கொடுக்கல, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். நீங்கள் இந்த சாண்டியாகோ காமிக்-கான் ஈவெண்ட்டுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பாய். இன்னொரு நல்ல அப்டேட் வீடியோ சந்திப்போம்.